டைட்டில் அப்புறம் வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, வழக்கமாக நம்ம வந்து பாட்டு பற்றி எக்கச்சக்கமாக பேசுவோம். பாட்டு பற்றி மட்டுமே தான் பேசுவோம். அப்புறம் அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் படங்கள் பற்றி அந்த மாதிரிலாம் தான் பேசி பழக்கம் இந்த சேனலில். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ ரொம்ப நாளாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி எடுக்கிறது, இதை பண்ணலாமா வேணாமா, இதை பண்ணால் எதனா ஆகுமா அப்படின்லாம் ஒரே யோசனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எவன் கேட்க போகிறான், நம்ம சேனல் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணவே வந்திருக்கேன். என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே இருந்த ஒரு மைண்ட் செட் என்னென்னா, என் சேனல் வந்து ஒரு ஜான்ராக்குள்ளே சிக்கிடக்கூடாது, இதுதான்ப்பா இவர் பண்ணுவாருன்னு இருந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு தான் ஆரம்பித்தேன். பட் வந்து எனக்கு இந்த பாட்டை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்றதுனால அதுலேயே இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதை நான் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் ஒரு கரெக்டான நாளாக இருந்துச்சு. அதுக்கும் வந்து நிறைய ஒரு காரணமும் இருக்குது, ஏன் வந்து இந்த டைமில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போக போக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்வலாக நான் பேசுகிற கண்டென்ட்டே இது கிடையாது, டோட்டலாக வேறு கண்டென்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் வந்து காமிக்ஸ் பற்றி பேச போகிறேன். சரியா? இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர் வந்து என்ன ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க, எத்தனை பேர் வந்து இன்னும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் இந்த இந்த வீடியோவில் வந்து பாட்டு பாடுறதோ பாட்டு பற்றி பேசுகிறதோ எதுவுமே இருக்காது. அப்படி வந்து வேணான்னா இங்கேருந்தே நீங்கள் வந்து வெளியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. இப்போது என்னன்னா, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி புக்கு வந்து எனக்கும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்டிருக்கீங்க. எனக்குமே வந்து நானும் பெருசாக புக்குலாம் ரொம்ப அப்படியே நிறையெல்லாம் படிக்கலை, ரொம்ப கம்மி புக்கு தான் நான் படிச்சிருக்கேன். அதுவும் ஃபேமஸான புக்கெலாம் தான் படிச்சிருப்பேன். ஏதோ ஒரு சின்ன சின்ன அங்கங்கே கேட்டு படித்ததோடு சரி புக்கெலாம். மற்றபடி அந்த அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி படிக்கிற ஆளும் நான் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு வாட்டி இந்த சஜஷனு ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லவே வராது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 4-5 கவிதை புக்கு, இல்லை ஒரு 4-5 கதை புக்கு அப்படி சொல்லி அப்படியே ஓட்டிடுவேன். நான் ஒரு சிறுகதைகள் புக்கு மாதிரி சொல்லிடுவேன். பட் யாருக்கிட்டேயுமே வந்து நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஆமாம்ல ஏன் இதை நம்ம யாருக்கிட்டேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி. என்னென்னா, இப்போலாம் வந்து இந்த மாங்கா இருக்குல்ல, மாங்கானா இந்த இந்த நம்மளோட இந்த ஆனிமேவை வந்து ஜாப்பனீஸில் வந்து மாங்காவாக ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி தானே அது ஆனிமேவாக வரும். ஸோ அவர்கள் மாங்கா என்று கூறுவார்களே அப்படின்னு சொல்லி கமல் மாதிரி சொல்லணும்னா அந்த மாதிரி சொன்னான். அந்த மாதிரி மாங்கா ட்ரெண்டு வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சென்னையிலே ஒரு ஆனிமே கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் ஆனிமே பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி தனியாக அப்படி வருது. வருஷம் அந்த காமிக் கான்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று வைப்பாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இவ்வளோ பேர் வந்து சென்னையில் வந்து ஆனிமே பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாங்கான்ற ஒரு விஷயத்தை வந்து படிப்பாங்க. சில பேர் ஆன்லைனில் படிப்பாங்க, மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் படிப்பாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் ஃபேர் வந்து நடக்கும்போது நான் அப்போ தான் முறை போகிறேன் புக் ஃபேருக்கு. அப்போ தான் இந்த புக்கு படிக்க ஆரம்பித்த காலகட்டன்றதுனால போகிறேன். போயிட்டு எனக்கு என்னென்னா, நானும் அப்போ தான் லைட்டாக ஆனிமே பார்க்க ஆரம்பித்தேன். மாங்காய் வாங்கணும்னு ஒரே ஆர்வம். சரி போய் வாங்குவோன்னு சொல்லிட்டு போகிறேன். போயிட்டு பார்த்தா நிறைய மாங்காய் வச்சுருக்காங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாங்காய் எடிஷன்லாம் எப்படின்னா எக்கச்சக்கமாக வரும். இப்போ ஆனிமேவே வந்து எபிசோட்லாம் கேட்டிங்கன்னா, சில ஆனிமேலாம் 1000-2000 எபிசோட்லாம் இன்னும் முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து மாங்காவாக எழுதுறாங்கன்னா அது இதோட பெருசாக இருக்கும். அதனால் மாங்காவாக நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு புக்கு வாங்கி படிக்க முடியாது. அது கண்டினியூவேஷன் வந்து அடுத்தடுத்த புக்கில் தான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக வாங்கவும் முடியாது. ஏன்னா அது 20, 30, 40 புக்கு போயிட்டே இருக்கும். அது இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பாட்டு நேராக போகிறேன், வாங்கிடுவோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, போய் ஒரு புக்கு அப்படி எடுத்து அப்படி பார்க்குறேன். பார்த்தா ஒரே ஒரு புக்கு 1500 ரூபாயோ 2000 ரூபாயோ போட்டிருந்தாங்க. என்னங்க இது 1500 ரூபாய் 2000 ரூபாயா, இவ்வளோக்கு புக்கு ஒரே ஒரு புக்கா? ஏன்னா அது படித்தாலும் இப்போ கண்டினியூவேஷன் வந்து அடுத்த புக்கு இருந்தால் தான் கதை கண்டினியூ பண்ண முடியும். மொத்த செட்டு வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. சரியா? அதனால் ஓ மாங்காலாம் இப்படி தான் இருக்கும் போல், காமிக்ஸ்னாலே இப்படி தான் போலன்னு சொல்லி யோசித்தேன். அதே மாதிரி முன்னாடி இந்த மார்வல் டிசி காமிக்ஸ்லாம் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அதே பிரச்சனை தான், காசு. மார்வல் டிசி காமிக்ஸ்லாம் எக்கச்சக்க ரேட்டு விற்பாங்க. ஏன்னா எல்லாமே இம்போர்ட் ஆகி வருதுன்றதுனால ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ ரேட்டு விற்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு தலைவலி பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மார்வல் டிசிலலாம் வந்து ரேண்டமாக ஒரு புக் எடுத்து படிக்கவே முடியாது. எதோட கண்டினியூவேஷனாக அங்கே இருக்கும். ஒரு ப்ராப்பராக ஒரு லைனப்னே ஒன்று இருக்காது.
ஒரு ஸ்டாண்ட் அலோனாக ஒரு புக் இருக்காது, ஒரே இந்த மாதிரி ஒரே கசகசன்னு இருக்கும். அதனாலே எனக்கு அந்த சைடும் இன்ட்ரெஸ்ட் போகல. ஆனால் காமிக்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து லைட்டாக இருக்கும் அப்பப்போ. ஏன்னா சாதா புக்கை விட காமிக்ஸ் படித்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே, அது எல்லாரும் சின்ன வயசுலேயுமே இருக்கிற ஒரு ஆசை தான். அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக் ஃபேரில் இருந்துச்சு. அப்போ நானும் எல்லா கடையும் பார்க்குறேன், மாங்காலாம் பார்க்குறேன், எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு ஸ்டாலை வந்து நான் தாண்டி போனேன். ஆனால் அந்த ஸ்டால் பற்றி எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. அந்த ஸ்டால் தான் வந்து லயன் காமிக்ஸ். அந்த வருஷம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அந்த ஸ்டால் பற்றி. நான் பாட்டு தாண்டி போயிட்டு சரியாகவே பார்க்கல நான். அதுக்கப்புறம் என்னென்னா, நான் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். ஸோ அப்போ வந்து ஷும்மி வண்ணக்காவியங்கள்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பாட்காஸ்ட்லாம் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார்னா, லயன் காமிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு காமிக்ஸ் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க, சிவகாசியில் இருக்காங்க. அவங்க வந்து தமிழில் காமிக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து தமிழில் ஒரிஜினல் காமிக்ஸ்லாம் பண்ணுறாங்களா, செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க காமிக்ஸ் பண்ணல, இப்போ ஃப்ரெஞ்சு, இட்டாலி, இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ரிலீஸ் ஆகிற காமிக்ஸை ப்ராப்பராக ரைட்ஸ் கொடுத்து வாங்கி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, 70s 80s டைம்ஸ்லேருந்தே இந்த லைன் காமிக்ஸ்ன்றவங்க இருக்காங்க. அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க, இப்போயும் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே எப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஓகே ஃபாரின் காமிக்ஸ் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா, ஐயா. ஏன்னா நான் வந்து தமிழ் டப்பிங் படமே பார்க்க மாட்டேன். ஏன்னா தமிழ் டப்பிங் பண்ணுறாங்க, தமிழில் ஒரு விஷயத்தை அங்கேருந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கனாலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்ததை மட்டுமே வச்சு என் மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஐயா இது இந்த தெலுங்கு டப்பிங் படம் மாதிரி ஏதோ டயலாக்லாம் மாற்றி போட்டு நல்லாவே இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தாட்டு எடுத்தோடனே என் மைண்டில் வந்தது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா, அதுவும் ஃப்ரெஞ்ச் காமிக்ஸியா, ஐயோ நல்லாவே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே தாட்டாகவே இருந்துச்சு மைண்டில். அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்ஸ் பற்றி, அதில் வர கேரக்டர்ஸ் பற்றிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார். அதில் ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்து வந்தது. நல்லா இருக்கேன் இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி. இந்த கேரக்டர் தான் யாருன்னா, லயன் காமிக்ஸில் வந்து செல்லமாக அவரை தலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் தான் வந்து டெக்ஸ் வில்லர். ஸோ இந்த டெக்ஸ் வில்லர் அப்படின்றவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு அவுட்லா, ஓகேவா. இவர் வந்து மெக்சிகோ அந்த சைடில் இருக்கிற ஒரு ரேஞ்சர்னு சொல்லலாம் இவரை. இவரோட கதைகள்லாம் எப்படி இருக்கும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும். இவரோட காமிக்ஸ் வந்து இட்டாலியன் காமிக்ஸு, இந்த ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கூகுளில் போட்டாலே தெரியும். ஒன்றும் இல்லை, ஸ்பெகட்டி வெஸ்டர்ன்னா ஒன்றும் இல்லை, இந்த மெக்சிகோ இந்த வெஸ்டர்ன் சைடில் நடக்கிற இந்த கௌபாய் இதெல்லாம் இருக்குல்ல, கதைலாம் இருக்குல்ல, அதை வந்து அமெரிக்கன்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே கதையை இட்டாலியில் இருக்கிறவங்க அதே கௌபாய் அதே இடம் அப்படி வச்சு எடுத்தாங்க. அதை வந்து இட்டாலியில் இருக்கவங்க அவங்களோட ஃபுட்டு ஸ்பெகட்டியில், ஸோ அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எடுக்கிறது வந்து ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ இதில் வந்து சரி, இந்த டெக்ஸ்டைலர் விடுங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த சைட் சொல்லிடுறேன். இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஃபேமஸான படங்கள்லாம் இருக்கும். கிளின்ட் ஈஸ்ட்வுட்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த குட் பேட் அக்லி, அப்புறம் ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ், இந்த மாதிரி பல படங்கள் வந்து பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வெஸ்டர்ன் ஜான்ரானாலே எப்படி இருக்குன்னா, அந்த கௌபாய் கதை தான் வரும். ஆனால் வந்து அதில் வரவங்களாம் எப்படின்னா ரொம்ப அப்படியே பியூராக ரொம்ப நல்லவங்களா அப்படி தான் இருப்பாங்க, ஓகேவா. அதனால இந்த அமெரிக்கன்ஸ் எடுக்கிற படம் வந்து அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக ஒரு நல்லவங்க இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், க்ளீனாக இருக்கும் படம். இப்போ இந்த இட்டாலியன்காரனுங்க என்ன பண்ணுறானுங்க, நாங்கள் வந்து ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் எடுக்கிறோம், அதே ஜான்ராவை நாங்கள் எடுக்கிறோம் பாருன்னு சொல்லி அவனுங்க எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மெயினான ஹீரோ கேரக்டர் வந்து ஃப்ளாடாக இருப்பான். இப்போ கிளின்ட் ஈஸ்ட்வுட்லாம் வராருன்னா, அவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டராக இருப்பார். அதில் வந்து சில கோல்மால் வேலை பண்ணுவார், பர்ஃபெக்டாலாம் இருக்க மாட்டார். அதே மாதிரி அவங்க படம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே இருக்காது. குதிரையில் போவாங்க, அப்படியே மண் காற்றடிக்கும், மூஞ்செல்லாம் அப்படியே வேர்த்து இருக்கும், சட்டை கிட்டெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஜான்ரா வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேட்டிவாக அமெரிக்கன்ஸ் பண்ணுற ஜான்ராவை விட இட்டாலியில் இதை வந்து எடுத்து பண்ணுறானுங்க, ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் சொல்கிறானுங்க, ஆனால் இது மாசாக இருக்கே பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஜான்ரா பிடிச்சி இட்டாலியிலே ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஜான்ராவே. இதில் வந்து ஒருத்தவங்க டெக்ஸ் வில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்ஸ் வந்து ஒன்று பண்ணுறாங்க, ஓகேவா. இந்த காமிக்ஸ் தான் லயன் காமிக்ஸில் வந்து ரொம்ப இன்னொரு ஃபேமஸான கேரக்டர் இருக்கார். பட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பரிச்சயமானது வந்து டெக்ஸ் வில்லர்னு ஒரு கேரக்டர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. ஸோ இவர் வந்து எப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு அவுட்லா. ஸோ அந்த டைம் வந்து இந்த சிவில் வார் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டைம்.
அப்போ வந்து அதே மாதிரி ஒரு சைடு வந்து இந்த நேட்டிவ் அமெரிக்கன் செவ்விந்தியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த அமெரிக்கன் லேண்ட்லேருந்து தனியாக வந்து ஒதுக்கி இருப்பாங்க அவங்கள. ஆக்சுவலாக அவங்களோட லேண்டு தான். ஆனால் வந்து இவனுங்க வெளிநாட்டிலேருந்து வந்து நீலாம் ஓரமாக போ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் ஒரு பொண்ணை தான் வந்து நம்ம டெக்ஸ் வில்லர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த குரூப்போட ஒரு தலைவர் மாதிரி டெக்ஸ் வில்லர் தான் வந்து இருப்பார். இருந்து செவ்விந்தியர்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற கொடுமைகள், அப்புறம் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் பற்றிலாம் வந்து பேசுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான கதைகள் வந்து அந்த டெக்ஸ் வில்லர் ஜான்ரால இருக்கும். டெக்ஸ் வில்லர் வந்து அதே மாதிரி எப்படின்னா, இதோட ஒரு சூப்பரான விஷயமே என்னன்னா, லயன் காமிக்ஸில் ரொம்ப ஃபேமஸ் டெக்ஸ் வில்லரு. நிறைய புக் இருக்குது. டெக்ஸ் வில்லர்னு சொல்லியிருந்தேன், நிறைய புக் இருக்குது. ஆனால் என்னென்னா, இது படித்தாதான் உங்களுக்கு இது புரியும், இதோட கண்டினியூவேஷன் இது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தனி புக்கு. ஸோ நீங்கள் எதனா ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த புக்கு அந்த கதை அவ்வளோதான். மெயினாக கேரக்டர்ஸ்ன்னு சொன்னோன்னா டெக்ஸ் வில்லர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கிட் வில்லர், அவர் பையன் வந்து ஒருத்தர் இருப்பார். அப்புறம் வந்து டைகர் ஜாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த செவ்விந்தியர்கள் சொன்னால நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதில் ஒரு ஆள் தான் அவர். அதுக்கப்புறம் வந்து கிட் கார்சன்னு சொல்லி டெக்ஸ் வில்லரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். இவ்வளோ தான் வந்து கேரக்டர்ஸ். நான் இதில் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. நான் எல்லாத்தையும் ஸ்பீடாக ஓடுறேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறது. அதை பண்ணிடணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறேன். ஆனால் இதுதான் பேசிக்காக, இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, என்னடா இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, தெலுங்கு டப்பிங் படம் மாதிரி இருக்க போது, நல்லாவே இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். ஆனால் ஐயோ சொல்லவே மறந்துட்டேன். இன்னொன்று என்னென்னா, இது வந்து யாருமே என்னை வந்து நீ பண்ணுப்பா இதை அப்படின்லாம் யாரும் சொல்ல, இந்த ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல. ரொம்ப நாளாக இது எனக்கே பண்ணணும்னு இருந்த ஒரு விஷயம். எனக்கு வந்து காமிக்ஸ் படித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு சொன்னால் அவங்களும் வந்து படிப்பாங்களே அப்படின்ற ஒரு நோக்கம் தான். இன்னொன்று, இதை நான் ஒரு பெரிய கடமையாக பார்க்குறேன். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அது போக போக சொல்லலாம்னு நினச்சேன். சரி ஓகே, இது ஏன் வந்து ஒரு பெரிய கடமையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 70s 80s டைம்ஸில் தான் வந்து லயன் காமிக்ஸ் வந்து செம்ம ஃபேமஸ். அப்போ இந்த நியூஸ் பேப்பர் கடையிலே வந்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க லயன் காமிக்ஸோட புக்கெல்லாம். அப்போலாம் 90 பைசா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க. மேபி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டேயோ இல்லை அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யார்கிட்டயா கேட்டால் கூட அவங்களுக்கு லயன் காமிக்ஸ்னு ஒன்று இருந்ததுன்னாச்சும் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போது அதே குரூப் தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 70s 80s டைம்ஸில் குழந்தையாக இருந்தவங்க தான் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. அந்த ஒரு குரூப் தான் இன்னும் லயன் காமிக்ஸ் வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு யங்கர் ஜெனரேஷன் வந்து வரவே இல்லை இன்னும் காமிக்ஸ் படிக்கிறதுக்கு. அதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. நான் இந்த காமிக்ஸ்லாம் படித்து இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா யாருக்குமே சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து தமிழில் காமிக்ஸ் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. மெயினாக புக்கும் படிக்கிறது இல்லை யாருமே இப்போது அந்தளவுக்கு. அது ஒரு விஷயம். அட்லீஸ்ட் வந்து ஒரு காமிக்காக வாங்கி படித்தாங்கன்னா ஒரு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த வாசிப்புன்ற ஒரு பழக்கம் இருக்கும்ல, அதுக்காக தான் நானும் சொல்கிறது. ஸோ இதை நான் அதை தான் இது ஒரு ப்ரொமோஷன் அப்படிலாம் ப்ரொமோஷன் கூட எடுத்துக்கோங்க, ஃப்ரீ ப்ரொமோஷன். நான் எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன், வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அது என்னோட இதுலேருந்து, நான் படித்ததுலேருந்து சொல்கிறேன். இது என்னோட ஒரு கடமையாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன மாதிரி யங் ஜென்ரேஷன் வந்து இன்னும் லயன் காமிக்ஸ் வந்து படித்தாங்கன்னா ஜென்யூனாகவே வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நான் படித்ததை வச்சு சொல்கிறேன். எனக்கும் பெருசாக புக்கு இப்படி நிறைய படிக்கிற ஆளும் கிடையாது நான். ஆனால் நான் படித்ததை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து யங் ஜென்ரேஷனுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னும் அந்த பழைய ஆளுங்க தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் நம்ம ஜெனரேஷன் வந்து படித்தாங்கன்னா இன்னமும் லைன் காமிக்ஸ் வந்து பெருசாகும், இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய புதுசாகவும் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். பட் அதுதான், இதை நான் ஒரு கடமையாக தான் பார்க்குறேன். அடுத்த இவங்களுக்கு வந்து சொல்லணும், கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அதனாலேயும் இதை வந்து நான் வீடியோவாக எடுக்கிறேன். ஸோ அதுதான் இந்த டெக்ஸ் வில்லர்ன்ற புக் வந்து இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. நான் ஏன் எடுத்தோடனே டெக்ஸ் வில்லர் சொல்கிறேன்னா, லயன் காமிக்ஸ்னாலே ஃபேமஸே டெக்ஸ் வில்லர் தான். அதை நீங்கள் ஒரு புக் எடுத்து படிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஏன் வந்து அது அப்படி சொல்கிறாங்கன்னு. கதையாகவும் சூப்பராக போகும். என்னென்னா கொஞ்சம் லாஜிக் மட்டும் பார்க்கக்கூடாது. டெக்ஸை அடித்தாருன்னா யாரும் திரும்பி அடிக்கவே முடியாது. டெக்ஸை சுட்டார்னா அந்த புல்லட் தான் அவங்க மேலே படும். அவங்க சுடுற புல்லட் டெக்ஸ் மேலே படாது. ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார். சரியா, அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க.
ஸோ அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் கதையாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் இது ஒரு பொம்மை படம் கதை அப்படின்லாம் இல்லாமல் ரியல் லைஃப்பில் வர கேரக்டர்ஸு, அந்த டைமில் இருந்த சில இன்சிடென்ட்ஸ் பற்றியும் சில புக்கிலலாம் வந்து இருக்கும் பேசுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எடுத்தோடனே டெக்ஸ்ட் சொன்னேன். பட்டு நான் வந்து இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ண போகிறது வந்து டெக்ஸான்னு கேட்டால் இல்லை, இன்னொரு ஒரு மெயினான ஒரு கேரக்டர் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். சரி, ஒரு லைன் காமிக்ஸ்னால் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுமே, இன்ட்ரோனாலே எப்படி இருந்தாலும் வந்துடணும், தலை வரலன்னா அவ்வளோதான். அதனால் வந்து டெக்ஸ்ட் பற்றி பேசினேன். ஏன்னா நானும் நிறைய டெக்ஸ்ட் புக் தான் படிச்சிருக்கேன். ஒரு 22 23 புக்கு படிச்சிருப்பேன். நான் இப்போ தான் ஒரு வருஷமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நிறைய டெக்ஸ்ட் புக் படித்தேன்றதுனால அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் வேறு எடுத்து வச்சுருக்கேன். இருங்க உங்களுக்காக காட்டுறதுக்கு. இதை பாருங்கள், இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஒரு புக்கு. இது இந்த மாதம் வந்த புக்கு. அதே மாதிரி மாதம் வந்து அவங்க புக்கு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மாதமும் டெக்ஸ்ட் புக்கு ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் எப்படி செம்மையாக இருக்கா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இதே மாதிரி டெக்ஸ்ட் காமிக்ஸ் வந்து கலர்லேயும் இருக்கும். ஓகேவா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த தெலுங்கு டப்பிங் மேட்ரு சொன்னல, வசனங்கள் வந்து சொல்லியே ஆகணும். நம்ம வந்து எஸ் விஜயன் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் இருப்பார். அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, சார் வணக்கம் சார், அதனால் அவர் தான் டயலாக் வந்து எழுதுவார். அவர் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை, அதுக்கப்புறம் இப்போது அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. அவர் ரொம்ப பயங்கரமான ஆள். அவர் இப்போ அவருக்கு எத்தனை வயசு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போது. ஆனால் ரொம்ப ஒரு யங்கான ஒரு ஆள் மாதிரி தான் அவரோட வசனங்கள்லாம் இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து உக்காடுறேன். ஐயோ, இட்டாலியன் தமிழ்ன்றானுங்க, என்னத்தை பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு வந்து பார்க்குறேன். வசனம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு ஒரு அந்த பழைய காலத்து ஆளுங்க எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. பயங்கரமாக இருக்கும் டயலாக்லாம். சில இடத்துலலாம் இறங்கி கலாய்க்கணும்னா இறங்கி கலாய்ச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல ஒரு மாசான டயலாக்குமே வந்து அந்த ஒரு இதுலோடையே இருக்கும். மாசாக செம்மையாக இருக்கும் படிக்கும்போது. சில சீன்லாம் எனக்கு படிக்கும்போது அப்படியே புல்லரிக்கும். என்னடா அது சூப்பராக இருக்குது இந்த டயலாக் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த கேரக்டர் இது பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றத கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து தமிழ்லேயே டிரான்ஸ்லேட், ஒரு சிங்கிள் வேர்டுமே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு இல்லாமல் தேவையான இடத்துல கரெக்டான இடத்துல இங்கிலீஷ் வேர்ட்ஸை அங்கே அப்படியே இங்கிலீஷாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி வந்து அங்கே டெக்ஸ்ட் கூப்பிட்டா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் தமிழ் பேர் வச்சு ஏதாவது கூப்பிடுவோம்லாம் இல்லாமல் டெக்ஸ்ட் கிட் கார்சன்னா கிட் கார்சன், டைகர் ஜேக்னா டைகர் ஜேக். ஸோ இந்த பெயர்களை வந்து தமிழில் மாற்றணும்லாம் இல்லாமல் அதே மாதிரி உள்ளே சொல்கிற நிறைய இடம் பேர், நிறைய டயலாக்ஸ், இது எல்லாமே வந்து சில இடத்துல வந்து அந்த லாங்குவேஜ்லேயே அப்படியே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால் டயலாக்ஸ் வந்து குறைய சொல்ல முடியாது, பயங்கரமாக இருக்கும் டயலாக்ஸு. ஓகேவா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இது வந்து இந்த மாதம் வந்த புக்கா, இது வந்து எத்தனை பேஜ் தெரியுமா? இது வந்து 225 பேஜ், 223 பேஜ் இது. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் வந்து எவ்வளோ தடியாக இருக்கோ அந்தளவுக்கு கதையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டெப்த்து நிறைய இருக்கும். இந்த ஒரு 223 பேஜ் மாங்காய் இவ்வளோ பேஜுக்கெலாம் இருக்காது. மாங்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் சொல்கிறோம் ஒரு 2000 இருக்கும். சரியா? இந்த புக்கு வந்து எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த புக்கோட விலை வெறும் 160 ரூபாய். ஓகேவா? இதுவும் ஒரு முக்கியமான காரணம். நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் காமிக்ஸ் வாங்கினதுக்கு காரணம், அவங்க அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை வந்து ஒரிஜினல் இட்டாலியன் புக்காக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கவும் முடியாது. அது ரொம்ப அங்கே ஆளுங்க யாருனா இருந்தால் வாங்கி அனுப்பலாம். அப்படியே இல்லை நீங்கள் வாங்குறீங்கனால அது ரேட்டு வந்து பயங்கரம் காஸ்ட்லி. ஏன்னா டெக்ஸ்ட் வந்து இட்டாலியில் செம்ம ஃபேமஸ்ஸு. நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் பற்றி தெரியும். ரொம்ப காஸ்ட்லி டெக்ஸ்ட் காமிக்ஸு. தமிழில் 160 ரூபாய்க்கு அவங்க வந்து இந்த காமிக்ஸை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாக சொல்லணுன்னா ஒரு க்ரைம். இது இன்னும் இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்களே அப்படி. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த தாட்டே அதுதான், என்னடா காமிக்ஸ் இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்களா அப்படியா அப்படின்றத என் தாட்டாகவே வந்தது. ஸோ இதுதான் இதோட ரேட்டு. இந்த ரேட்டுக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும் கண்டென்ட்டு. அந்த கதையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டெக்ஸ்ட்லேயே நிறைய ஸ்பெசிஃபிக்கான கதைகள்லாம் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் படித்ததில் வந்து மெக்சிகோ மேஜிக் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு 2 பார்ட் இருக்கும். அது கலரில் இருக்கும்.
ஸோ அது இந்த மாதிரி சில புக்கெல்லாம் வந்து 2 பார்ட் வரும். மோஸ்ட்டாக சிங்கிள் ஆல்பம் தான், எல்லாமே தனித்தனி ஆல்பமாக தான் இருக்கும். இந்த 2 பார்ட் வர புக் வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு அது படிக்கிறதுக்கு. அதே மாதிரி பனிமண்டல போராளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 புக் இருக்கும். அதுவுமே வந்து 2 பார்ட்டு, அதுவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறைய இருக்குது இந்த மாதிரி கார்சனை காணோம் சொல்லி ஒரு புக் இருக்கும், அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜென்ரலாகவே டெக்ஸ்டைலர்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து கௌபாய் ஜான்ரா. இதே மாதிரி கௌபாய் ஜானரில் இன்னொருத்தர் இருப்பார். இவர் வந்து லக்கி லூக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே இந்த மாதம் வந்த புக்கு தான். இவர் பார்த்தீங்கன்னா கலரில் இருப்பார். ஹாஹா, சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது பார்க்குறதுக்கே வந்து படிக்கணும் போல் இருக்கும் பார்த்தாலே. உங்களுக்குலாம் இருக்கான்னு தெரில, நீங்களாம் வாங்கினா சூப்பராக இருக்கும். இது வந்து கலரில் இருக்குன்றதுனால இதோட விலை வந்து 275 ரூபா. இதோட சைஸை பாருங்கள். இது எவ்வளோ பக்கம் தெரியுமா? 100 பக்கம் கிட்ட வருது. இதோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை வந்து இவங்க 275க்கு விற்கிறாங்க. என்னத்த சொல்கிறது. அதான் இவங்க அதே மாதிரி லக்கி லுக் சொன்னல, இவர் வந்து எப்படின்னா தமிழில் வந்து நம்ம இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்னு சொல்லி ஒரு ராகவா லாரன்ஸ் படம் ஒன்று வரும். அதில் வந்து அவர் நிழலை விட வேகமாக சுடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதில் அதே மாதிரி வர மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இந்த லக்கி லுக்கோட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டெக்ஸுக்கு சொன்னேன்ல, ஒரு ஆக்ஷன் பேக்டாக பயங்கரமாக இருக்கும். அதே கௌபாய் தான் லக்கி லுக்கோட இதுவும். ஆனால் என்னென்னா லக்கி லுக் வந்து ஃபன்னியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. 3 வில்லன்கள் இருப்பானுங்க. இப்படி ஒருத்தன் இவ்வளோ இருப்பான், இன்னொருத்தன் இவ்வளோ இருப்பான், இன்னொருத்தன் எவ்வளோ இருப்பான், அந்த மாதிரி 3 வில்லன் இருப்பாங்க. இதில் வந்து லக்கி லுக்கோட குதிரை வந்து பேசும். இது வந்து ஒரு மாதிரி காமெடி ஜான்ராவில் வந்து போகும். இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லயன் காமிக்ஸ்னாலே அந்த டைமில் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் வந்து இவர் தான். இவர் பேர் வந்து இரும்புக்கை மாயாவின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சூர்யா வேற ஒரு படம் வந்து எடுக்க போகிறாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ண போகிறாருலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதில் லோகேஷ் கனகராஜ் வேற காமிக்ஸ் பேரை வேறு மாற்றி சொல்லியிருப்பார். ராணி காமிக்ஸ் ஏதோ சொல்லியிருப்பார். அது ஆக்சுவலாக லயன் காமிக்ஸில் வந்தது தான். இது வந்து பிரிட்டிஷ் காமிக்ஸ். இவரோட கதையுமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் ஃபேன் பேஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ சென்னையில் வந்து புக் ஃபேர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து லயன் காமிக்ஸுக்கு ஒரு ஸ்டால் போடுவாங்க. நீங்கள் அந்த லயன் காமிக்ஸ் ஸ்டால் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அங்கே வந்து ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க, ஜெகஜோதின்னு சொல்லி ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் வந்து இதை படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களே கூட சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் புக் ஃபேர் அப்போ வாங்கினீங்கன்னா 5% வந்து டிஸ்கவுண்ட் வேறு இருக்கும். இதுலேயே 5% டிஸ்கவுண்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் புக் ஃபேரில் தான் போய் ஒரு தடவை வாங்கினேன். அது ஒரு சாகசம் பண்ணேன், அது அப்புறம் சொல்கிறேன். அதான் இவர் சென்னையில் புக் ஃபேர் போட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தீர்ந்து போகிற புக்கு வந்து இவர் தான், இரும்புக்கை மாயாவி. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு நொஸ்டாலஜிக் வேல்யூ வந்து இருக்குது. அதனால் பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இவருக்கு இருக்குன்றதுனால சென்னையில் வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. இவரோட கதை வந்து நான் படிச்சிருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப பயங்கரம்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இது செட் ஆகலை. அதே மாதிரி இதை மோஸ்ட்டாக வாங்குறவங்களும் அந்த ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீலுக்கு தான் வாங்குவாங்க. கதைக்கு எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு தெரில. இதுவுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு காமிக்ஸு. லயன் காமிக்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸாக ஆனதுக்கு காரணம் இரும்புக்கை மாயாவி. அது சொல்கிறதுக்காக தான் இது சொன்னேன். ஸோ இவர் வந்து இரும்புக்கை மாயாவி. இந்த மாதிரி வந்து இது வந்து இது என்ன ஜான்ரா தெரியுமா? இது என்ன ஜான்ராவில் சொல்கிறது? இவருக்கு வந்து இவர் வந்து ஸ்டீல் கிளான்னு சொல்லுவாங்க, சரியா? இவர் எப்படின்னா இவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால் இவருக்கு கையில் வந்து ஒரு ஸ்டீல் கிளா கை போயிடும், ஸ்டீல் கிளா வச்சுருப்பாங்க. அதுலேருந்தே எப்படின்னா இவருக்கு எலக்ட்ரிசிட்டி இவர் மேலே படும்போது இவர் வந்து இன்விசிபிள் ஆகிடுவார். அந்த ஸ்டீல் கிளா மட்டும் தெரியும், அவர் கை மட்டும் தெரியும். அது வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த ஸ்டீல் கிளாலேயே நிறைய வந்து ஆக்சசரிஸ் இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு எனிமீஸை வந்து தாக்குறது தான் இவரோடது. சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இது நல்லாயிருக்கும் இவரோடதும். இந்த மாதிரி அதான் நிறைய ஜான்ரா வந்து லயன் காமிக்ஸில் இருக்குது. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு டான்ஸு வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. ஒரு ஜான்ரா சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இவர் பார்த்தீங்கன்னா குருதியின் கூலி அப்படின்னு சொல்லி ரெட் கன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இவர் வந்து போன மாதம் தான் வந்தார். இவருமே வந்து ஒரு கௌபாய் காமிக்ஸ் தான். இது வந்து ஆனால் வேறு மாதிரி இருக்கும். எது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? இதோட காமிக்ஸ் ஸ்டைலே வந்து புது காமிக்ஸ்ன்றதுனால இதோட காமிக் ஸ்டைலே வந்து செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த கட்டுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தெரில. இந்த கட்டுலாம் வந்து பேஜ் வந்து இவ்வளோ இருக்குன்னெலாம் இல்லாமல் ஃபுல் இதில் வந்து கட்டு வந்திருக்கும். சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. இதுவுமே ஒரு கௌபாய் காமிக்ஸு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 160 ரூபாய். அவ்வளோதான். இவருமே வந்து ஒரு கௌபாய் கேரக்டர். இப்போ தான் இவர் வந்திருக்காரு. போட்டிருக்காங்க பாருங்கள், ரணகல அறிமுகம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ரகலையாக போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும்.
அதனால் இவருமே வந்து ஒரு புது கேரக்டரு. இந்த மாதிரி நிறைய புது கேரக்டர்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் சொல்லணும்னா வேறு யார் இருக்காங்க, நம்ம கேப்டன் டைகர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான், வந்து அதுக்கும் சண்டைக்கு வந்துடுவாங்க. டெக்ஸ் வில்லர் தலைனா கேப்டன் டைகர் வந்து தளபதி. பட் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, நான் கேப்டன் டைகர் புக் வந்து நிறைய படித்ததில்லை. ஏன்னா இப்போதைக்கு லயன் காமிக்ஸில் வந்து தங்க கல்லறைன்னு ஒரு புக் இருக்குது. அதை தயவு செஞ்சு வாங்கி படிச்சிருங்க. அது ரொம்ப செம்மையான புக்கு, பயங்கரமாக இருக்கும். மற்ற கேப்டன் டைகர் புக்கெல்லாம் வந்து ஒரு கண்டினியூவேஷன் ஓட இருக்கிற ஒரு புக்காக தான் இருக்கும். நான் தெரியாமல் 2 புக்கு வாங்கிட்டேன். அதில் வந்து பார்த்தா அது சிங்கிள் கதை இல்லையா, அதுக்கு முன்னாடி நிறைய கதை இருந்திருக்கு. அது வந்து இப்போ லைன் காமிக்ஸில் லிஸ்ட்டில் இல்லை. பட் முன்னாடி அதை படிச்சுட்டு இருந்தவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக சொல்லுவாங்க. அவருமே வந்து அவர் ஒரு ஆர்மியில் ரிட்டையர்டான ஒரு ஆள். அவர் எப்படின்னா, இப்போ டெக்ஸ்டைலர்லாம் வந்து சும்மா எடுத்தோடனே அப்படி வந்து சுட்டுட்டு அப்படி போகிற ஆள் கிடையாது. அவர் விசாரிப்பார், பார்ப்பார், தேவைன்னா அப்படி பண்ணுவார். ஆனால் அது ஒரு மாஸ் இருக்கும் அதில். பட் வந்து இப்போது நம்ம இதில் வந்து ஆக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுடுற புல்லட் வந்து டெக்ஸ்டைலர் மேலே படாது. அவருக்கு நிறைய பவர் இருக்கும். பவர்னால் அந்த ஒரு அவுட்லாவாக இருக்கார்ல, அந்த இதில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் இவர். அவரோட கேப்டன் டைகரோடது வந்து எப்படின்னா, அவர் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த கதை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த தங்க கல்லறை புக் வந்து ரொம்ப செம்மையான புக்கு. அது போன வருஷம் தான் வந்து விட்ட உடனே வாங்கிட்டேன் நான். கலரில் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அது வந்து முடிஞ்சால் வாங்குங்க, அதுவும் வந்து ரொம்ப நல்ல புக்கு. அதுக்கப்புறம் இவர் ஒருத்தர் இருக்காரா, அதுக்கப்புறம் மர்ம மனிதர் மார்ட்டின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அதுவுமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை தான். அதில் நான் ஒரு 2 புக்கு படிச்சிருக்கேன். அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. வந்து சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் மாடஸ்டி பிளேசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டர். அவங்க ஒரு ஃபீமேல் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கதையுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது லைன் காமிக்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். மாடஸ்டி வந்து இளவரசின்னு சொல்லுவாங்க அவங்கள. சூப்பராக இருப்பாங்க வேறு அவங்க பார்க்குறதுக்கு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களோட கதையுமே வந்து நான் 2-3 படிச்சிருக்கேன். அவங்களதும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அப்புறம் எனக்கு வந்து ரீசெண்ட் ஃபேவரட் சொல்லவே மாட்டேன், ஷக்வாரோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. 2 புக்கு வந்திருக்கு அதில். ஷக்வாரோன்ற கேரக்டருமே வந்து அவர் வந்து ஒரு இந்த செவ்விந்தியர்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு செவ்விந்தியர். அவருக்கு சைடில் இருக்கிற ஒரு கதையை வந்து காட்டியிருப்பாங்க. அதுவுமே வந்து இப்போ 2 புக்கு வந்திருக்கு. அதுவும் தான் 120 ரூபா 160 ரூபா இருக்கும். அதில் சின்ன சின்ன புக்கு தான். அது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுவும் கண்டினியூஷன்லாம் கிடையாது, சிங்கிள் புக்கு தான். அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 13 ரத்தப்படலம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கதை அது ஒன்று இருக்குது. அது நான் வந்து அது நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அது ஒரு பெரிய கதை, அது உங்களுக்கே தெரியும். அதுவுமே வந்து லைன் காமிக்ஸில் ரொம்ப ஃபேமஸாக வந்து சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் அதுதான் அதே மாதிரி இப்போது ஏஜென்ட் ராபின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து ஒரு போலீஸ் ஏஜென்ட்டு. இவர் வச்சு ஒரு கதைகள்லாம் வந்து ஒரு சைடு வரும். இதுவுமே வந்து நம்ம இந்த சிட்டியில் நடக்கிற அந்த ஒரு ஜான்ராவில் இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி போகும். ஏஜென்ட் ராபின் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்ன ஜான்ரா கேட்டாலும் லைன் காமிக்ஸில் இருக்குது. ஓகேவா? பட் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கான காரணமே ஒரே விஷயந்தான். என்னென்னா, இவங்கெல்லாம் காமிக்ஸு. ஓகேவா? இதில் கிராஃபிக் நாவல்னு சொல்லி ஒரு சைடில் வந்து லைன் காமிக்ஸில் பண்ணிட்டுருப்பாங்க. அதில் விதவிதமான கிராஃபிக் நாவல்ஸ்லாம் வந்து விடுவாங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ஆர்ட் ஒர்க்காகவும் நல்லாயிருக்கும், புக்காகவும் நல்லாயிருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் லைன் காமிக்ஸோட ஜான்ராவை சொல்கிறேன். இப்போ டெக்ஸ் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக வந்து சேல் ஆகுது, அதனால் டெக்ஸே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து நம்ம எடிட்டர் சாரோட ஒரு பயங்கரமான மேட்ரே. என்னன்னா, அவர் வந்து ஒரே ஜான்ராக்குள்ளே சிக்காத ஒரு ஆள். நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு ஆள். அதனால நிறைய மேட்டர்லாம் பண்ணுவார். அதில் சில இடத்துல கொஞ்சம் ஃபெயில் ஆவார், சில இடத்துல வந்து பாஸ் ஆவார். பட் இந்த இடத்துல ஒரு பாஸ் ஆகிருக்க வேண்டியது ஃபெயிலாக போகிற ஒரு நிலைமை வந்ததுனால தான் நான் வந்திருக்கேன் இங்கே. சரியா? கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஸோ கிராஃபிக் நாவல்னு பார்த்தோம்னா, அப்பா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பலின் சங்கீதம்னு சொல்லி ஒரு இது என்னென்னா, ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து குண்டு போட்டாங்கல்ல, அந்த அணுகுண்டு தயாரிக்கிற டைமில் இருக்கிற ஒரு காமிக்ஸ் இது. அதை பற்றின ஒரு காமிக்ஸு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் லைன் காமிக்ஸுக்கு. போன வருஷம் வந்தது இது ஒன்லி ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு தான் கிடச்சிது இது. ஆமாம், இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக லைன் காமிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்றைக்கி என் கையில் இது இருக்குது அப்படின்றதே ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். இவ்வளோ பெரிய புக்கை வந்து அவர் எத்தனை வாட்டி படித்தேன்னு என்கிட்ட வந்து சொன்னார். எங்கன்னா புக் ஃபேரில் மீட் பண்ணும்போது சொன்னார். அதை படித்து, ஏன்னா இது டெக்ஸ்ட் மாதிரிலாம் காமெடியாக இருக்கிற கதை கிடையாது, சீரியஸான கதை.
இதுக்காக அவர் உட்காந்து வேலை மெனக்கெட்டு 10 வாட்டி கிட்ட படிச்சாருன்னு நினைக்கிறேன். படித்து திரும்பி இதை வந்து எழுதி இதை வந்து பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் லைன் காமிக்ஸுக்கு. இந்த மாதிரி ஜான்ராவும் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு புக்கு தான் சாம்பலின் சங்கீதம். ஓகேவா? இது ஒரு கதை. இந்த மாதிரி வந்து நிறைய கிராஃபிக் நாவல்ஸுமே பண்ணுவாங்க. அதில் வந்து கார்ட்டூன் ஜான்ராவை எடுத்து லைன் காமிக்ஸ் வந்து பண்ணுவாங்க சில விஷயங்கள். என்ன இப்போ ஒரு மேட்ரு ஆயிடுச்சுன்னா, லைன் காமிக்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு சின்ன குரூப்பு தான் லைன் காமிக்ஸோட குரூப்பு. ஆனால் பயங்கரமான குரூப்பு. சின்ன குரூப்பு மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு கூட்டம் தாங்க சின்னது, மனசெல்லாம் பெருசு அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப்பு. ஸோ கார்ட்டூன் ஜான்ராவை வந்து எடிட்டர் சார் உள்ள நிறைய இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அது ஏதோ நிறைய இடத்துல வந்து செட் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் என்னன்னா, எனக்கு வந்து இந்த கார்ட்டூன் ஜான்ரா தான் வந்து ரொம்ப பிடிச்சது. அதில் ஒரு காட்டுறேன் பாருங்க, ஸ்பூன் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்ஸ். ஓகேவா? இந்த ஸ்பூன் அண்ட் ஒயிட்டுன்றவங்க என்னன்னா, இவன் வந்து ஒரு போலீஸ், இவனும் இன்னொருத்தனும் இருப்பான். இந்த இங்கே மேலே இருக்கான் பார்த்தீங்களா, இதில் இருப்பானுங்க. இந்த இவனுங்க 2 பேர் வந்து போலீஸு. சரியா? இவனுங்க வந்து இது எப்படின்னா, நான் இப்போ டெக்ஸு இவ்வளோ இது சொன்னல, இதெல்லாமே ஒரு சீரியஸான ஜான்ராவில் இருக்குது. லக்கி லுக் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். பட் வந்து இவனுங்களுமே வந்து செம்ம ஃபன்னியான ஒரு கேரக்டர்ஸு. ஓகேவா? 2 பேரும் இவனுங்க 2 பேரும் எங்கேயாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிப்பானுங்க, இல்லை இவனுங்களே வந்து கோளாறாக ஏதாவது பண்ணுவானுங்க. சரியா? இந்த மாதிரிலாம் நடக்கும். செம்ம காமெடியாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. மெயினாக இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எடிட்டர் சாருக்கு வந்து ஒரு இது சொல்லி ஆகணும். இதில் வர டயலாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து மற்ற காமிக்ஸில் வர டயலாக்ஸ் மாதிரி இருக்காது. ரொம்ப கலோக்கியலாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கே. ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். படிக்கும் போதே நான் நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களோட காமிக்ஸோட டயலாக் இருக்கும். இந்த ஸ்பூன் அண்ட் வித் சிறையில் ஒரு அழகி, இந்த புக்கெல்லாம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு புக்கு விட்டாங்க. இதெல்லாம் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். லாஜிக்லாம் உட்காந்து பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் அப்படியே உட்காந்து படிச்சிங்கன்னு வைங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஜாலியாக. அப்படியே அதே ஒரு எப்படி இருக்கும்னா, சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சுட்டி டிவியோ இல்லை ஏதோ ஒன்று போடும்போது டோரேமான் அந்த மாதிரி எதனா ஒரு கார்ட்டூன் போடுவானுங்களே, அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக, ப்ரீஸியாக, கம்ஃபர்டபுளாக, ஒரு லைட் ரீடிங்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு மெனக்கெட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு இல்லாமல் சும்மா அப்படி எடுத்தோமா, அப்படி படுத்தோமா, 4 சிரிப்பு சிரிச்சோமா, அந்த மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெரியுமா, இந்த புக்கோட பேஜ் 50 பேஜ் தான் இருக்குது. ஓகேவா? கலரில் வேறு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும் இதை படிக்கிறதுக்கே. இந்த காமிக் ஸ்டைலில் இருக்குன்றதுனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இது 2தோட ஸ்டாப் ஆயிடுச்சு. சேல்ஸ் அந்த அளவுக்கு போகலன்றதுனால நின்று போயிடுச்சு. ஸோ பட் 2 புக்கு இருக்குது. 125 ரூபா தான் இந்த புக்கு. இது 2 ரொம்ப நல்ல புக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது 2மே. இதுக்கப்புறம் இந்த வீடியோவோட மெயினான நோக்கம் என்னன்னா, அப்பாடா, இவங்களை வந்து உங்களுக்கு காட்டுறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு நோக்கம். அம்மா ஐயோ, இதோ இவங்க தான் 1 2 3 4 5 புக்கு. இவங்க யாருன்னா, இவங்க தான் வந்து தாத்தாஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு 3 தாத்தா. இந்த 3 தாத்தாவுக்கு இவங்களோட 70கள் 70s இருக்கிற போது நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த 5 புக்கும். இது வந்து நான் இந்த வருஷம் இதுக்கு புக் ஃபேருக்கு போகும்போதே வந்து இந்த புக்கை வந்து எடிட்டர் சார் வந்து எனக்கு கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எதனா புக்கு சொல்லுங்கள், நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து அவர் இதை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்றது தான் முக்கியம். அவர் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எனக்கு கொடுக்கல. அவர் இதை கொடுத்துட்டு 70s இருக்கிற 3 தாத்தாங்களோட கதை, இது வந்து படித்து பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தது வாங்குங்கன்னு சொன்னார். சொல்லி தான் கொடுத்தாரு என்கிட்ட. நான் ஆனால் இதை படிக்கவே இல்லை. சரியா? நான் லேட்டாக படித்தேன், ரொம்ப லேட்டாக. இதை பற்றி நடுவில் எடிட்டர் சார் வந்து பிளாக்ஸ் வந்து எழுதுவாங்க. அதே மாதிரி லைன் காமிக்ஸ் பிளாக் ஸ்பாட்னு சொல்லி பிளாக்ஸ் இருக்கும். பிளாக்ஸ் கூட நீங்கள் போய் படிக்கலாம்.
கரெக்டாக வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி பிளாக்ஸ் வந்து எழுதுவார். அதில் வந்து அவர் படுற கஷ்டம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். சில இடத்துல ஜாலியாகவும் பேசுவார். அவரே அவரை கலாய்ச்சிப்பார். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த பிளாக் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூட வேணும்னா கூட படிங்க. ஸோ அதில் வந்து இந்த தாத்தாஸ் பற்றி அவர் வந்து போட்டிருந்தார். என்னென்னா இவங்க வந்து ஃப்ரெஞ்சு, சரியா, நம்ம ஊருக்கிட்ட ஃப்ரெஞ்சு காமிக்ஸ் வந்து தமிழில் அதே மாதிரி ரைட்ஸ் வாங்கி பண்ணார். ரொம்ப பல ஆசைகள் பல கனவுகளோட இந்த புக்கை வந்து தாத்தாஸ் இருந்தாங்க, வி ப்ரெசன்ட் டு யூ தாத்தாஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து கொடுத்தாரு. பட் அது அவர் நினச்ச மாதிரி ரிசீவ் ஆகலை. ஸோ அதனால் ரொம்ப சங்கட்டமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இது 1 2 மொத்தமாக ஒரு 5 புக்கு தான் இப்போ வந்திருக்கு. 5ஓட இந்த ஒரு ஆல்பம் முடியுது, ஓகேவா. ஆனால் என்னன்னா 5மே பயங்கரமான புக்கு, பட் ஒழுங்காக ரிசீவ் ஆகாத ஒரு புக். இது வந்து அந்த கார்ட்டூன் ஸ்டைலில் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஜிக் எதுவுமே பார்க்காம ஒரு கதையாக அந்த லைட் ரீடிங் சொன்னல, ப்ரீஸியாக அப்படியே வந்து உட்காந்து படித்தோமா அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு இருக்கும். அதோடையே சேர்த்து நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கும் உள்ள. 70s இருக்கிற ஆளுங்க லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க கண்ணுக்கு வந்து வாழ்க்கை எப்படி தெரியுது, கொஞ்சம் வருஷத்தில் இறந்துட போகிறோன்ற ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு மைண்ட் செட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தவங்க லைஃப்பை எப்படி பார்க்குறாங்க நிறைய இடத்துல அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி 70 வயசு தாத்தாங்க பூமர் மாதிரி பேசின்னு இருப்பாங்கப்பா அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இவங்க வயசு தான் 70, சரியா, ஆனால் பண்ணுற வேலைலாம் இருக்குது. ஐயோ பயங்கரமான ஆளுங்க, செம்ம லூட்டி செம்ம சேட்டை அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். இவங்க நம்ம கூட இந்த வயசில் அப்படி இருக்க மாட்டோம். அவங்க அந்த வயசில் அப்படி இருப்பாங்க 70ல். ஒருத்தர் வந்து பார்வை இல்லை பாதை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் வந்து இருப்பார். அதை நான் எல்லாமே சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஒரு தாத்தா வந்து அந்த இயக்கத்தோட தலைவராக இருப்பார். எல்லாமே இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி மில்சேன்னு சொல்லி ஒரு தாத்தா, என்னோட ஃபேவரட்டே அவர் தான். அவர் எப்படின்னா ஒரு புக்லேயுமே வந்து ரொம்ப காமெடியாக அப்படியே விளையாட்டுத்தனமாக குழந்த மாதிரி இருப்பார். அந்த புக்கோட எண்டு போகும்போது ஒரு மேட்ரு அவரை பற்றி அப்படி லைட்டாக ரிவீல் பண்ணுவாங்க. இவர் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்க. நானும் அப்படியே மிரண்டு போயிடுவேன். என்னடா இருந்தாலும் பயங்கரமான ஆளாக இருக்கானே அப்படின்ற மாதிரி நான் மிரண்டு போயெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தாத்தாஸ் புக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு 4 புக்கு வந்தது. இதை வந்து தனியாக ப்ரீ புக் பண்ணி போன மாதம் தான் வந்தது. இதுவும் இருக்குது, இப்போ ஸ்டாக்கில் இருக்குது. இந்த 4 புக்கு சரியாக போகல, அந்தளவுக்கு அவர் நினச்ச மாதிரி சரியாக போகல. அதனால் இந்த 4 புக்கையுமே வந்து 250 ரூபாய்க்கு அவர் வந்து இப்போ இந்த 4 புக்கை வந்து லைன் காமிக்ஸில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. 250 ப்ளஸ் கொரியர் ஒன்றும் இல்லை, 60 ரூபா கொரியர், அவ்வளோதான், சரியா. ஸோ இதுதான் இந்த 4 புக்கோட ரேட்டுன்னு சொன்னால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது 4 புக்கு 250 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு இதில் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. இது ரொம்ப பயங்கரமான ஒரு புக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி ஜாலியாக படித்த புக்கு. அதுலேயுமே வந்து இந்த கதை இது பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார்ல, இவரோட ஒய்ஃப் வந்து இதில் இறந்துருவாங்க. அங்கே தான் கதையே ஆரம்பிக்கும், அப்படியே போவோம். இது ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி, இவங்களோட நீங்கள் போகிற ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி இருக்கும் இந்த கதை. அதில் நிறைய சேட்டைகள், நிறைய லூட்டிகள் அதெல்லாம் வரும். ஜாலியாக இருக்கும் இது படிக்கிறதுக்கு. அதுதான் இதோட மெயின் ஃபீலிங்கே வந்து ஒரு ஜாலியான ஒரு உணர்வு. நீங்கள் ரொம்ப அப்படியே யோசிச்சு இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே சும்மா இப்படி ரீல்ஸ் பார்க்குறீங்களா உட்காந்து இப்படி தள்ளினே இருக்கீங்களா ரீல்ஸ், அந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குற மாதிரி அப்படியே பொறுமையாக படிக்கலாம். உட்காந்து ஜாலியாக போவோம். அப்படியே கண்ணை மூடி திறக்கத்துல புக்கு முடிஞ்சிடும். ஏன்னா புக்கோட பேஜே வந்து 55 பேஜ் தான், 57 பேஜ் தான் இந்த புக்கு, ஓகேவா. ஸோ ரொம்ப சின்ன புக்கு. ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இது நான் வந்து ரொம்ப பயங்கரமான பண்ணுற ப்ரொமோஷனான்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓகேவா. ஏன்னா இதில் அதே மாதிரி இருக்கிற டயலாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இருக்க டயலாக்ஸ் எனக்கு டயலாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என் மைண்டில் வந்து ஒரு வாய்ஸே வந்துருச்சு. இந்த 3 தாத்தாக்கும் ஒருத்தவங்க இப்படி பேசுவாங்க, இந்த வாய்ஸில் பேசுவாங்கன்ற வாய்ஸே என் மைண்டுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் மை ஃபேவரட் புக். இவர் தான். இந்த செகண்ட் புக்கு தான் வந்து எனக்கு படித்ததுலேயே ரொம்ப பிடிச்ச புக்கு. இதுதான், துள்ளுவதோ முதுமை அப்படின்னு டைட்டில்லாம் செம்ம நக்கலாக வச்சிருப்பாரு நம்ம எடிட்டர் சார். இதுக்கு முன்னாடி ஹார்ட் லைன் அப்படின்னு சொல்லி நிறைய புக்கில் இது வந்து ஃப்ரண்ட்லேயே எழுதியிருப்பாங்க. அவர் வந்து இந்த புக்கை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதியிருப்பாரு. ரொம்ப இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை வந்து நான் ஒரே சிட்டிங்கில் அப்படியே உட்காந்து முடித்தேன். மோஸ்ட்டாக இதை எல்லாமே ஒரே சிட்டிங்லேயே முடிச்சிருக்கேன் நான். பட் வந்து இந்த புக்கு எனக்கு ஏதோ தெரில, ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்துச்சு இந்த புக்கு படிக்கிறதுக்கு.
ஒரு மாதிரி நிறைய இடத்துலலாம் வந்து என்னடா இவங்க இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, எப்படி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். சில இடத்துல வந்து இவங்க எதனா வம்புல போய் மாட்டிப்பாங்க, எங்கேயாவது வாய் விட்டுருவாங்க பேசும்போது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். மெயினாக இவங்க எல்லாருமே ஒன்றாக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க அவங்க கதையை சொல்லும் போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கலாய்ப்பாங்க. அதெல்லாம் வந்து டயலாக்காக செம்மையாக எழுதியிருப்பாரு. அது ஏன் சொல்கிறேன்னா, டயலாக் வந்து லைட்டாக இதில் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த புக்கே வல்கராக ஒரு மாதிரி அப்படி ஆகிடும். ஆனால் அதை அப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு நம்ம எடிட்டர் சார். அது எப்படி அவர் பண்ணுறாருன்னே தெரில. அது வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம். ஏன்னா அதான் இந்த புக் வந்து லைட்டாக டயலாக் பிசிறு தட்டுச்சுன்னா காலி, அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம். ஆனால் செம்மையாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதனால் இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் கிழமை அப்படின்னு சொல்லி இது ஒரு புக்கு. இதுவுமே வந்து இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. முன்னாடி படித்த மாதிரி தான் இதுவுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதான் சொல்கிறேனே, இவங்க இந்த புக்கு வந்து தாத்தாஸ் புக்கு ஏன் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி தெரில எங்கள் கம்யூனிட்டியில். பட் வந்து எனக்கு படிக்கும் போது ஒரு லைட் ரீடிங்காக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம அப்படின்னு இல்லாமல், இப்போ வீட்டுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு உட்காடுறோம்ல, சரி ஃபோன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சும்மா எடுத்து பார்க்காம சரி அந்த ஒரு புக் எடுத்து படிப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்து படிக்கிற மாதிரியான ஒரு புக் இது. இப்போ நான் சொன்ன டெக்ஸ்டுலர் புக்கெலாம் 220 பேஜ், அதையும் ஒரே சீட்டிங்லேயே படித்து முடிக்கலாம். அதெல்லாம் லிட்டரலாக படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. இதுக்கெலாம் ஒரு நேரம் மைண்ட் செட்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் உட்காந்து படித்தாலும் அப்படியே போவோம். ஒரு ஆக்ஷன் அப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. டெய்லி லைஃப்பை காட்டுற கதை மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அவங்க பேசுகிற விஷயமும் ரொம்ப செம்மையாக வந்து பேசியிருப்பாங்க. அதனால் இந்த புக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது இன்னும் முடியல நான். அதனால் இது பாதி படிச்சிருக்கேன். இது அதே மாதிரி ஒரு புக்கு மாற 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 அந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரைட்டன் அப் ஆகி சூப்பர் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா கலரில் வேறு இருக்கா, படிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இதுவுமே வந்து ரொம்ப ஒரு நல்லா போயிட்டுருக்கு இது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அராத்துக்கள் அடங்குவதில்லை. இதுதான் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன புக்கு. ப்ரீ புக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு புக்கு. இது இல்லை, இப்பயுமே ஸ்டாக்கில் இருக்குது. இது 400 ஏதோ 2 புக்கு வரும். இதுவும் மேகி காரிசன் சொல்லி இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க 2 புக்கு சேர்த்து வரும். ரொம்ப குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபோட்டோலாம் இங்கே போடுறேன் சரியா, அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுவுமே வந்து இது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இதையுமே வந்து பார்க்கணும். என்னென்னா, இந்த ஒரு ஆல்பமோட இந்த தாத்தாஸ் புக்கு வந்து நான் முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லி எடிட்டர் சார் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது 1 2 3 5 புக்கு ஒரு ஆல்பம். இது ஆக்சுவலாக 5மே கண்டினியூவேஷனு. 1 ஃபஸ்ட்டு புக்கு, செகண்ட் புக்கு, 3rd 4th 5th 5மே கண்டினியூவேஷன் இது. ஓகேவா, ஒன்று அடுத்தடுத்து இதோட கண்டினியூ ஆகி வரும். இதோட வந்து இவங்க தாத்தாஸோட சாப்டரையே க்ளோஸ் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா சேல்ஸ் அதிகமாக போகல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. தயவு செஞ்சு அதனால் போய் வாங்கிடுங்க. நான் அதுக்கும் வந்து ஃபோட்டோ போடுறேன் இங்கே. முறையாக வீடியோவில் எடிட்டிங்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காகவாச்சும் வந்து இதை வந்து வாங்கிடுங்க. ஏன்னா இவ்வளோ கம்மி ரேட்டில் இது கிடைக்கவும் கிடைக்காது. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து எதுவுமே தெரியாது காமிக்ஸ் பற்றி. நான் படிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இதை வாங்கி படிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 புக்கு வாங்கி படிக்கலாம், சூப்பராக இருக்கும். 5வது புக்கு தனியாக இருக்கும், அதை வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் தான் சொல்கிறேன், ப்ரொமோஷன் கிடையாது, யாரும் என்ன பண்ணுங்கன்னெலாம் சொல்லலை. இது நானாக எனக்கு தோன்றதை பேசணும்னு நினச்சதை பேசின ஒரு வீடியோ. எல்லா வீடியோ அப்படி தான். இது வந்து அதான் உங்களுக்கு பார்க்கறது வந்து என்னடா இவன் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சாலும் நினச்சிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சேல்ஸ் பண்ணுறேன்னே கூட வச்சுக்கோங்க. பட்டு நம்ம ஜெனரேஷன் வந்து காமிக்ஸ் படித்தாங்க, அதுவும் இந்த மாதிரி காமிக்ஸ்லாம் படித்தாங்கன்னா, ஏன்னா நான் படித்ததுனால சொல்கிறேன். நான் ஒன்றும் வந்து இதை எதுவுமே படிக்காமல் பேசலை, படித்ததுனால தான் நான் சொல்கிறேன். உண்மையாக நல்லா இருக்குது. ஒரு புக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வரல, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க தெரியுமா. அவங்களுக்கு வந்து ஒரு காமிக் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இப்போ அவங்க வந்து ஜென்சி இதழ்கள்னு சொல்லி குட்டி குட்டி புக்கெலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க படிக்கிறதுக்கு. அது கூட அவங்க வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களோட ஜிபே நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலோ ஃபோன் பண்ணிங்கனாலும் அவங்களே வந்து சொல்லுவாங்க புக்கு பற்றி. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, பிளாக் ஸ்பாட்டா, அது ஒரு லிங்க்கும் கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் போய் பாருங்கள், பண்ணுங்கள். இந்தமாரி காமிக்ஸ் வாங்கி படிச்சிங்கன்னா நம்ம ஊரில் வந்து தமிழ் காமிக்ஸோட அந்த கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளரும். அவங்களுக்கும் இன்னொரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட் கிடச்சிதுன்னா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். இதெல்லாம் இன்னும் வேறு எந்த லாங்குவேஜில் போட்டாலுமே இது இவ்வளோ போடுற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கூட எனக்கு தெரில மற்ற காமிக்ஸ் இதுக்கெலாம். அந்த அளவுக்கு ஒரு செம்ம மூவ் எடுத்து அவர் வந்து இதை பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி
அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பண்ணுற ஆளும் கிடையாது. அவர் ஹேண்ட் பிக் பண்ணி அவருக்கு எது பிடிக்குதோ எது செட் ஆகும்னு தோணுதோ அதை எடுத்து பண்ணுற ஆள் அவர். அதில் சில இடத்துல மிஸ் ஆகுது. ஆனால் இது மிஸ் ஆகவே கூடாதுன்னு இருக்கிற ஒரு காமிக்ஸ். இது மிஸ் ஆக போகிற ஒரு நிலைமையில இருக்குது. அதை ஆக விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு வாங்கிடுங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நிப்பாட்டுறாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நிப்பாட்டுறாதீங்க சார், எப்படியாவது கண்டினியூ பண்ணுங்க சார். அந்த மாதிரி எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி ரொம்ப நான் ஜாலியாக படித்த ஒரு காமிக்ஸ் வந்து இந்த தாத்தாஸோட காமிக்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 4 புக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னொரு புக் இருக்குது படிக்கணும். இதை வந்து இவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. தயவு செஞ்சு வந்து போய் வாங்குங்க. 250 தான். யார்ட்டுனா ஃப்ரெண்டுகிட்ட கடன் கேட்டு கூட வாங்கிடுங்க. இல்லை என்கிட்ட கூட காசு கேளுங்க, நானே கூட அனுப்பிச்சி விட்றேன். சரியா? இல்லை என்கிட்ட கேட்காதீங்க, காசு இல்லை இப்போதைக்கு. ஸோ பட் வந்து வாங்குங்க. இந்த நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு. அப்படி விற்கிறாங்க இருக்கிற புக்கெல்லாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பூஸ்ட் சின்னதாக கிடைக்குது. தாத்தா சங்கங்க கொஞ்சம் படிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இந்த புக்கை பற்றி படித்து விமர்சனம்லாம் எழுதி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல புக்கு. அதுவும் நம்ம ஏஜ் கேட்டகிரிக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. அதனால் சொல்கிறேன். அதனால் வாங்குங்க, வாங்கி படிங்க. நீங்களுமே வந்து லயன் காமிக்ஸ் பற்றி நிறைய வந்து பாருங்கள். அவங்க வெப்சைட்லேயே நிறைய புக்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாம் ஸ்டாண்ட் அலோன் புக்காக தான் இருக்கும். எது தோணுதோ கூட வாங்கி படிங்க. ஆனால் படிக்கிறத விட்டுறாதீங்க. காமிக்ஸ் வந்து போரும் அடிக்காது படிக்கிறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக காமிக்ஸ் வந்து வாங்கி படிக்கலாம். ஸோ படிங்க. அதே மாதிரி லயன் காமிக்ஸோட மோட்டோவே என்னென்னா 7 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் யாராக இருந்தாலும் காமிக்ஸ் படிக்கலாம். எல்லாருக்குமே காமிக்ஸ் உண்டு. ஓகேவா? என்னடா இவங்க ஏதோ பழைய 70s 80ஸ்ல இருந்த ஆளுங்கன்ற தமிழுன்ற ஏதோ வந்து பூமரமே எழுதியிருக்க போகிறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதில் அவர் பேசுகிற விஷயம்லாம் பயங்கரமாக இருக்கும். இதை கூட விட்டுருங்க. இதில் அவங்க பேசுகிற விஷயம்லாம் நக்கல் பண்ணுவார் பாருங்க அவர் எடிட்டரு சார். செம்மையாக எழுதியிருப்பீங்க, பயங்கரமாக எழுதியிருப்பார் இதில் ஒரு டயலாக்லாம். அது நீங்கள் படித்தா தெரியும். ஓ இவர் இப்படி எழுதுறாரு, இந்த மாதிரி வயசாளுங்க இப்படிலாம் எழுதி படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. கம்யூனிட்டி குரூப்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாடஸ்டி பேசிக் கேரக்டர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி படிங்க. விருப்பம் இருக்கவங்க வாங்கி படிங்க. இல்லை நான் எல்லார்கிட்டையும் புக்கு வாங்கும் போது சொல்கிற விஷயமே என்னென்னா ஒன்று தான், வாங்கி வச்சுருங்க. என்றைக்காவது ஒரு நாள் படிப்பீங்க. நான் இந்த மாதிரி தான் டெக்ஸ்டைலர் புக்கு என்றைக்கோ ஒரு நாள் வாங்கினேன். அதை என்றைக்கோ ஒரு நாள் எடுத்து ரேண்டமாக படிக்கும் போது தான் ஒரு ஆர்வமே வந்துச்சு. வாங்கி வச்சுருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் அது உங்களுக்கு வந்து என்னடா இது போர் அடிக்குதேன்னு இருக்கிற டைமில் கண்ணில் பார்க்கும்போது அது தெரியும், என்ன இது எடுத்து படிப்போம் அப்படின்னு படிக்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுருங்க இருக்கும்போது. அதை நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன். புக்கு வாங்குறது காசு வேஸ்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. இதுதான், இதை பற்றி தான் சொல்லணும். லயன் காமிக்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். இது வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் நம்ம வியூவர்ஸ் வந்து முன்னாடி பார்த்துட்டு இருந்தவங்க பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. சரி, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். அதனால் உங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு ஜான்ராவில் பேசுகிறது பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். எதனா ஒரு புக்கு படிச்சு இப்போ இந்த புக்கு படிச்சிருக்கேன், இந்த கதையை பற்றி கூட ஒரு வீடியோவாக போடுறேன், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்படியே டிஸ்கஷன் மாதிரி கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், பண்ணுவோம். ஓகேவா? சரி, எல்லாம் லைன் காமிக்ஸ் வாங்கி படிங்க. ஓகே, டாட்டா.